அஸ்ஸலாமு அலைக்கும். உலக முடிவின் அறிகுறிகளில் ஒன்றாக கரஜார கச்சவடங்கள் வணிகங்கள் அதிகரிப்பது உள்ளது. வணிகம் என்பது மோசமான ஒன்று அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களில் பலரும் வணிகர்களாக இருந்தனர். மேலும் நேர்மையாக வணிகம் செய்பவர்கள் நபிமார்கள் ஷுஹதாக்களுடன் இணைந்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். ஆனால் வணிகங்கள் பரவலாகி அதிகரிப்பது உலக முடிவின் அறிகுறிகளில் ஒன்றாக ஹதீஸ்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. வணிகங்கள் அதிகரிப்பது பரவலாகுவது எந்த அளவுக்கு என்றால், மனைவி தன் கணவனுக்கு வணிகத்தில் உதவி செய்யும் நிலை வரும்போது அந்திய நாள் நிகழ்ந்துவிடும். இந்த ஹதீஸை விளக்கும் வகையில் மகத்தான பண்டிதர்கள் விளக்குகின்றனர். முன்பிருந்ததை விட இன்று வணிகங்கள் அதிகரித்து வருகின்றன. மூலை முடுக்கெல்லாம் வணிகம்தான். நவீன முறைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் வழியாக, இணையம் வழியாக வணிகங்கள் பரவலாகின்றன. பங்குச் சந்தை வணிகம் விரிவடைகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வணிகத் துறைகளை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், கணவனின் வணிகத்தில் மனைவிகள் உதவி செய்யும் நிலை வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்று இது மிக தெளிவாக நம்மால் காண முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னறிவித்தது உண்மையாகி வருகிறது. உலகம் அதன் இறுதி கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பலவும் நிறைவேறி வருகின்றன. இன்னும் நிறைவேற வேண்டியவை உள்ளன. அவை நிச்சயம் நிறைவேறும். உலக முடிவு இந்த உலகில் உள்ள மிக மோசமான மனிதர்கள் மீது நிகழும். அல்லாஹ் தஆலா அத்தகைய பாவிகளிடமிருந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றுவானாக. உலக முடிவின் துன்பங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன்.